ஜித்ராவில் சனிக்கிழமை நடைபெற்ற மடானி நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது பிரதமர் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் கிதா மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் மனதார மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். கிடா மந்திரி பிசார் என்ற வகையிலும் அரசியல் ரீதியாகவும் இதுநாள் வரை தாம் எதுவும் தவறாகவோ வரம்பு மீறியோ பேசியிருந்தால் இந்த புனித ஷாவால் மதத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கோருவதாக சனுசி பகிரங்கமாக அறிவித்தார். தவறு செய்வதும் வரம்பு மீறுவதும் மனித இயல்பு என்பதால் தாமும் அதில் விதிவிலக்கல்ல என்றார் அவர். ஒருவருக்கொருவர் மனதார மன்னிப்பு பாராட்டி பொறுப்போடு இனி புதியதோர் அத்தியாயத்தை தொடங்குவோம் என சனுசி தமதுரையில் பேசினார். பொதுமக்களின் நலன் என வரும்போது அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்ட சனுசி மத்திய அரசாங்கமும் கெடா மாநிலத்தை புறக்கணிக்காது என நம்பிக்கை தெரிவித்தார். கெடாவில் குறிப்பாக புறநகர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதற்கும் சனுசி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த மடானி நோன்பு பெருநாள் உபசரிப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அஹமத் ஜாயித் அமிடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என 15,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். எதிர்க்கட்சியான பரிகாத்தான் நேஷனலின் பிரச்சார பீரங்கியாக வர்ணிக்கப்படும் சனுசி தேசியத்தில் அன்வார் தலைமையில் ஒற்றுமை அரசாங்கம் பொறுப்பேற்றதில் இருந்தே தமது அனல் பறக்கும் பேச்சுக்களாலும் நடவடிக்கைகளாலும் அதற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வருபவர் சனுசி என்பது நாடறிந்த விஷயமாகும்.